ஹாய். ஹாய். ஸோ இப்போ இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோடுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். அரோரா வந்து நேற்று பாடிட்டு இருந்தாங்க, உன் பணம் பணம் என் பணம் பணம்னு. அதே வந்து இன்னைக்கு காலைல பாட்டாவே போட்டாங்க. இது அரோரானால போட்டாங்களா, இல்லை அரோராக்கு முன்னாடி தெரிஞ்சு அவங்க பாடினாங்களா, இல்லை இந்த பாட்டு வந்து எடுத்து பணம் பணம்னு வர்றதுனால இதை போட்டாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து பிக் பாஸுக்கும் அரோராக்கும் ஏதோ ஒரு சிங்க் இருக்கு. அரோரா வந்து பிரியாணி கேட்டால் அங்கே பிரியாணி வந்துடுது, அவங்க ஏதாவது சாக்லேட் கேட்டாங்கன்னா சாக்லேட் வந்துடுது. அதனால என்ன தெரியல, ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் இந்த வருஷமே அரோராக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வருஷம். ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே எப்பயுமே இவங்க சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது வந்து இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பத்தாம அப்படியே பயங்கரமா வெயிட் லாஸ் ஜர்னில வந்து ஈடுபட்டு எல்லாரும் வெளியில போவாங்க. பட் அரோரா எனக்கு இப்படியே சாப்பாடு போட்டுட்டே இருங்க, நான் இங்கேயே ஜாலியா இருப்பேன்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க பாட்டு சோறு போட்டுக்கினே இருக்காங்க, அவங்க பாட்டு ஜாலியா இருந்துக்கினே இருக்காங்க. தெரியல இது என்ன கதைன்னு. ஒரு கேவலமான ஒரு சீசன். அண்ட் இன்னொன்னு சொல்லணும், எனக்கு எப்பயுமே இந்த சீசன்ல வந்து எனக்கு ஜூலி ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கு. ஜூலி அவங்களோட ட்ரெஸ்ஸை அல்டிமேட்ல போய் மாத்த சொல்லி அந்த வீடியோயும் ரீசெண்டா நான் பார்த்தேன். அந்த ட்ரெஸ் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ், அது ஒன்றும் தப்பா தெரியல. ஆனா டெலிகாஸ்டுக்கு உகந்ததா இந்த ட்ரெஸ் இல்ல, நீங்க போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்துங்கன்னு பிபி சொல்லி அவங்களை அனுப்பி அது ஒரு மாதிரி அவங்களை டீக்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து சரியில்லைன்னு சொல்லி அவங்களை அனுப்பி மாத்த சொன்னது. அதை வச்சு அவங்க வெளியில என்ன சொல்றாங்கன்னா, அதை வச்சு அவங்க கான்ஃபிடன்ஸ் உடைச்சி அவங்கள காசு எடுத்துட்டு வெளில போற மாதிரி பண்ணிட்டாங்க அப்பவா அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை, அதுவே ரொம்ப ஒரு, ஏன்னா யாரோ வந்து அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கும் பிக் பாஸே சொல்லி இதை டெலிகாஸ்டே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு அக்யூசேஷன் இருக்கும்போது அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவ்வளோ நியூடிட்டியால அவங்க ட்ரெஸ்ஸை போடலை. அப்புறம் இப்போ பார்த்தா அரோரா ட்ரெஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசிங்கமா இருக்கு. அப்படி நீங்க ஆமா, எல்லா பார்ட்டும் அப்படியே அவங்களுக்கு ஃபுல்லா தெரியுது. நேத்து ஒரு ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி ட்ரெஸ் தான் வியானா போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஓரளவு டீசெண்டா தெரிஞ்சுது. இவங்களுக்கு பார்த்தோன்னா ஃபுல்லா என்னமோ என்ன சொல்றதுன்னு ஃபுல்லா கட், எல்லா இடத்துலயும் கட்டு இருந்துச்சு. இங்க வந்து இப்படி இதுதான் இவ்வளவுதான். இந்த ட்ரெஸ் எல்லாம் மரியாதை ராதாக்கு கேரக்டருக்கு இந்த குத்துக்கலாம். இல்ல இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜூலி ட்ரெஸ் ஒரு தப்புமே எனக்கு தெரியல. ஆனா இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே டெலிகாஸ்டுக்கு, அவங்க போட்ட ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப தப்பா தெரிஞ்சுதா? இன்னைக்கு போட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு போட்ட ட்ரெஸ் எனக்கு ரொம்ப இதாவே, இதை விட ஷார்ட்டா போட்டிருக்காங்க. இதே மாதிரியே உள்ள வெறும் புதுசுல இவ்வளவுண்டு டென்னிஸ் ஆடுவாங்க தெரியுமா, அவங்க போடுவாங்க அந்த மாதிரி ஷார்ட்டா. ஏன்னா அவங்க உள்ள ஷார்ட்ஸ் போட்டுருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸ் டிவைடட் ஸ்கர்ட் மாதிரி. இது வந்து ஓப்பனா அவனை உள்ள கூப்பிட்டுக்கின்னு கண்ண இப்போ வந்து அந்த வீடியோ சத்தியமா சொல்றேன், அரோரா மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயர் எல்லாம் இவ்வளவு தூரம் தூக்கின்னு வந்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கேவலத்தின் உச்சம். அவங்கள வச்சு இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, ஏதோ ஒரு கேவலமான ஒரு ஷோக்கு பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 50 days அரோராவை பார்த்த எல்லாரும் பிஃபோர் 50 days இருந்த அரோராவை வந்து ஏன் அப்படியே மறக்கணும்னு ட்ரை பண்றீங்க? அதையும் இல்ல, ஒரு கொண்டாட்டம் தான் ஆளாளுக்கு. she is an angel, she is a TTF winner. நான் சொல்றேன் எல்லாமே இப்ப இல்லனா அன்னைக்கு TTF winner ஆயிருக்க முடியுமா? சாண்ட்ராவை தூக்கி போட்டா உங்களுக்கு அரோரா மேல சமகடுப்புல இருந்தாங்க. நான் சபரியையும் சொல்றேன், அன்னைக்கு சபரி உட்கார்ந்துட்டா சபரி தான் TTF winner, இவங்க கிடையாது. இவங்க வெளியே போயிருக்கணும். என்னத்துக்கு அப்படி காப்பாத்துறீங்க? நான் என்ன சொல்றேன், அந்த TTFல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுல அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும்ல. நிறைய பேர் அதான் சொல்றாங்க, இது ஒண்ணும் லைவா நடக்கல. நான் பிக் பாஸ் தான் நான் அப்பயுமே சொன்னது வெர்ஷன் தான். இல்ல பிக் பாஸ் நினைச்சிருந்தா சபரி வினோத் நீங்க ரெண்டு பேரும் திருப்பி உள்ள போங்க, விக்ரம் ஆல்ரெடி அவரா வெளியில வந்துட்டாரு, சாண்ட்ரா வெளியில தள்ளப்பட்டிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் கண்டினியூ பண்ணு. இல்லன்னு நினைக்கிறீங்களா? சாண்ட்ரா அவங்க முன்னா அப்ப சாண்ட்ராவே கேளுங்க, ஐ ஓகே டு கண்டினியூ திஸ் டாஸ்க். அது உட்கார்ந்திருப்பாங்க. ஓகேனா அவங்களே சேர்த்து உட்காரவீங்க. இந்த பிரச்சனையே வந்திருக்கு. பட் நீங்க இது எதுவுமே பண்ணல. நீங்க உங்களோட கிரியேட் பண்ணி நீங்க அந்த ஒரு சீன் வந்து அங்க நடக்கும்போது நீங்க அது வந்து வாயை மூடிக்கிட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் உங்க டிஆர்பிக்கு வந்து அப்படியே விட்டுட்டீங்க. அங்க ஒருத்தவங்களோட உயிருக்கு பாதிப்பு இருந்தாலும் நீங்க வந்து அதை வந்து கண்டுக்கல. அங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப கேவலமா நடந்துட்டாங்க. எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி கீழே இறங்கி வரணும்? தேவையே இல்லையே. உங்களோட கண்டஸ்டன்ட்காக தானே அவங்க கீழே இறங்கி வந்தாங்க. அப்ப நீங்க தானே அவங்களுக்கு கன்சிடர் பண்ணிருக்கணும். நீங்க சம்மந்தமே இல்லாம சும்மா கூப்பிட்டு அவங்க தூக்கிட்டு அங்க உட்கார வச்சோன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிருக்கணும். ஆமா, இன்னொன்னு சும்மா கூப்பிட்டு சாண்டி கிட்ட சொல்லுங்க, ஐ ஆம் வித் ஹர், நாங்க இருக்கோம். ஏன் சாண்டி கிட்ட போய் இன்னொருத்தர் சொல்லணும்? சாண்டிக்கு காதுல கேட்காதா? வீட்டுல எங்க போனாலும் அது மெசேஜ் வரப்போகுது. அப்படியே நம்மளுக்குலாம் அப்படியே டெம்டேஷன் பண்றாங்க. சாண்டி அதாவது அவங்களுக்கு சாண்ட்ராக்கு என்னமோ ஆயிடுச்சு, பெரிய விஷயம். அதை விட அரோரா ஒன்று சொன்னாங்க, நாங்க இருக்கோம், பிக் பாஸ் டிவி எல்லாமே. எனக்கு பிக் பாஸ் டீம் மேல இருக்கிற எல்லா நம்பிக்கையும் இப்ப போதுங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப சீசன் 7ல அவங்க சொன்னாங்க இவ்ளோ கேமராஸ் இருக்கு, இது மீறி ஒன்னு நடந்துட முடியுமா?
அப்போ வந்து பிக் பாஸ் எல்லாம் கம்முன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்றான் இப்போ இவ்ளோ கேமரா அட்டெம்ப்ட் பண்ணும்போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது ஆளுங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க கண்ணை 2 பேரும் காமிச்சிக்கும் போதே இவங்க என்னவோ பண்ண போறாங்கன்னு தெரியும்ல. என்ன பண்ணாங்க டீம்? நான் தான் கேக்குறேன், நீங்க எல்லாத்தையுமே பண்ண விட்டுட்டு கடைசியா வந்து அதுவும் ரொம்ப கேவலம். அந்த எபிசோட திருப்பி நாங்க போட்டு காட்டுறோம், தமிழ்நாட்டு வரலாற்றையே முதல் முறையாக மறுபடி இப்ப வேற அதுதான். சோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களோட கண்டஸ்டன்ட்ஸுக்கான சேஃப்டி உங்க கையில இல்லையா? அப்போ ஒரு விஷயம் நடந்து முடிச்சிட்ட அப்புறமா எப்படி வந்து தமிழ் படத்துல எல்லாம் போலீஸ் கடைசியா வருவாங்களோ அது மாதிரி லாஸ்டா வருவீங்களா? மதுமிதாக்கு அதானே நடந்தது. அப்ப மதுமிதாக்கு நடந்தது அதுதான். அவங்க கையை வெட்டிட்டாங்க, நீங்க எல்லாம் வாயை முட்டு கம்முன்னு இருந்தீங்க. கையை வெட்டிட்டதுக்கு அப்புறமா டீம்ல இருந்து உள்ள இருந்து வராங்க. அது வரைக்கும் அவங்க எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்க எங்க காட்டணும்ன்றது கூட அது நினைக்க இப்ப வரைக்குமே அதோட இஷ்யூ. நான் என்ன சொல்றேன், இங்க ஒண்ணு நடந்தது இல்ல, இதை விட மோசமான இஷ்யூ இல்ல அது. ஆமா, அதுல யாருக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க? ஆமா, சாண்டி, கவின், வனிதா எல்லாருக்கும் சரி எல்லாருக்குமே நீங்க ரெட் கார்டு. மீனா ஷெரீனுக்கு கொடுத்துருக்கணுமே. அன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை பேசி அங்க ஒரு இது நடத்துறா. இங்க ஒரு தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டை வர லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. அது ஒளிபரப்பும் இல்ல, அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் ஏன் பேசுறோம் அப்படின்னா பிக் பாஸ் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போகுது. சீசன் 7 அப்போ நாங்க இதை சொன்னோம், பிரதீப் ஆண்டனி வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருந்தாங்க அப்படின்னா பிக் பாஸ் டீம் இருக்கு, அவரோட அசால்ட்டா 60 கேமரால இருந்து விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி. இப்ப எது வேணா நடக்கும், எது வேணா நடக்கும், நாங்க வாயை திறக்க மாட்டோம் அப்படின்னு அப்புறம் இவங்க வந்தா என்ன வராட்டா என்ன. அது எனக்கு பயமா இருக்கு. அப்ப பிரதீப் ஆண்டனி அதை பண்ணல, எங்களுக்கு காமிச்ச வரைக்கும் அவர் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அப்ப அதெல்லாம் நீங்க பேசினப்ப எங்களுக்கு அது தப்பா இருந்தது. இப்ப ஒரு விஷயம் நடக்கிறது நீங்களே போட்டே காட்டுறீங்க. அது அந்த கத்துறாங்க, டீம்னு கத்துறாங்க. யாருமே எவ்வளவு நேரம் கழிச்சு வராங்க. இன்னொன்னு இந்த அவங்க எல்லாம் அலர்ட்டா இருக்கணும், அவங்க பிடிச்சி தள்ள போறாங்கன்னும் போது. ஆமா, சோ எனக்கு பிக் பாஸ் மேல இருக்கிற நம்பிக்கை போகுது, அந்த டீம் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போகுது. ஏன்னா இவங்க எல்லாரும் இவங்க உள்ள வந்து இந்த அரோராவோட ட்ரெஸ் எல்லாம் பேசும்போது எனக்கு அதான் தோணுது. ஒரு டைம்ல வந்து ஜூலியெல்லாம் அவ்வளோ அசிங்கப்படுத்தி அந்த ட்ரெஸ்ஸை மாத்த சொன்னாங்க. இங்க அரோரா அதை விட வல்கரா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, அது உங்களுக்கு தப்பாவே தெரியல, நீங்க அதை கம்முன்னு தான் விடுறீங்க. இதை நான் ஏன் இதை பேசுறேன்னா எனக்கு வந்து இந்த அல்டிமேட்ல இது ஒரு பிரச்சனையாவும் தெரிஞ்சுது. இன்னொன்னு வந்து இவ்வளோ நாள்ல எல்லாருமே பிக் பாஸ் ஏதேதோ பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பெருசு, குருநாதா அப்படிலாம் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வச்சு பேசியிருக்காங்க. ஆனா இந்த சீசன்ல தான் நீங்க சொன்னீங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது, எதுவும் வார்த்தை சொல்லி இது பண்ணக்கூடாதுன்னு. இப்போ பிரவீன் வந்து மை காட் ஃபாதர் ஐ ஆம் ஆல்வேஸ் யுவர் காட் ஃபாதர் நீங்க சொல்லிட்டீங்க. அவர் காட் ஃபாதர்னு உங்களை கூப்பிட்டு இருக்காரு. இப்ப இது மத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு அநியாயமா எனக்கு ஃபீல் ஆகுது. சபரி இப்போ நான் வந்து அண்ணன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவர் அண்ணன் அப்ப கூப்பிட்டு இருக்காரு. பட் எனக்கு அது வந்து ஒரு டைம்ல ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சவங்க கட் பண்ணீங்க நீங்க. அப்புறமா நீங்களே வந்து ஒரு சில கண்டஸ்டன்ஸ் போட்டு விடுறீங்க. பிடிச்சவங்களை வந்து என்கரேஜ் பண்ணிப்பாங்க, பிடிக்காதவங்களுக்கு டிகிரேட் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இந்த ஒரு கொஞ்ச நாளா வந்து இந்த பிக் பாஸ் பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு தோணுது, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இன்னைக்கு எபிசோடுக்கு வரணும்னா விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு கேமரா கிட்ட வந்து வியானா வந்து கண்டிப்பா இவ்வளவு பெரிய பெரிய தமிழ் வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு வந்து பேச வராது, முதலை கண்ணீர் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பேச வந்திருக்காது, இது எல்லாத்தையும் கண்டிப்பா அவங்க சோசியல் மீடியால எங்கேயோ ட்ரெண்டா இருக்கிறத பார்த்து வந்து பேசுறாங்கன்னு எனக்கு தெரியுது. அதே சோசியல் மீடியால எனக்காக பேசின நிறைய பேர் இருந்ததால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்றத வந்து நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீசன்ல மட்டும்தான் இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் இப்படி யோசிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பா வருது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ் எதுக்குமே லாயக்கு என்னைக்கே போக வேண்டிய ஆளு. தானா, வினோத்தும் திவ்யாவும் தவிர்த்து மத்தவங்க எல்லாருமே கீழே வந்திருக்காங்க. ஆனா இந்த சேனல் வந்து இவங்களெல்லாம் காப்பாத்தி உள்ள வைக்கணும்ன்றதுக்காக நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப தைரியமா சொல்றாரு பாரு, நாங்கெல்லாம் என்னமோ பண்ணிருக்கோம் தானே. நீங்க அதெல்லாம் பண்ணி உள்ள வச்சிருக்கிறதாலதான் அந்த திமிர் தெனாவெட்ல அவங்க ஆடிட்டு இருக்காங்க. சான்றா பாரு, இன்னும் யாரும் பிடிச்சிட்டு இல்ல, அதனாலதானே நான் இருக்கேன். உனக்கு யாரோ பிடிக்கல, உங்களோட விஜய் சேதுபதிக்கும் உங்க ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் டிவி டீமுக்கு, பிக் பாஸ் டீமுக்கு இங்க இருக்கிற 6 பேரையுமே 6 பேர்ல தெரியல 6 பேரையுமே வந்து பிக் பாஸ்ல இருக்கிற விஜய் டிவி டீமுக்கு ரொம்ப பிடிச்சதுனால வச்சிருக்காங்களோ என்னவோ. ஏன்னா நம்ம நல்லா நம்மளுக்கே தெரியும், கானா வினோத் விட ஹையர் இதுல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இருந்தார். பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் என்ன செட் பண்ணிட்டு வந்தாரோ பண்ணலையோ அவர் தான் டாப்ல இருந்தார். ஆனா இப்ப இன்னைக்கு வினோத் என்ன சொன்னாரு பாத்தியா, ஏதோ என்ன இது பண்ணி நீங்க பொழைச்சுன்னு இருந்தீங்க, அதுதான் நான் சொல்றேன். வார்த்தை எதுக்கு இவ்ளோ, அதுதான் சொல்றேன். அப்போ கானா வினோத்தை விட யாருன்னே தெரியல, ஃபுல்லா திவாகர் தான் டாப்ல இருந்தாரு. கானா வினோத் திவாகர்ன்ற காம்போ தான் ஃபேமஸ் ஆச்சு. நான் வோட்டிங்ல சொல்றேன், வோட்டிங்ல கானா வினோத் செகண்ட் பிளேஸ் வந்தாரு, செகண்ட் வந்தாரு, தேர்ட் வந்தாரு, அவரு மாறிட்டாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல திவாகர் வெளியில போயிட்டதுக்கு அப்புறமா கானா வினோத் மேல போனோம்னு இவர மேல வர்றதுக்காக அவரை காலி பண்ணிடலாம்னு சொல்லிடலாமா? ஏன்னா அவரும் ரொம்ப யோக்கியமானவர் கிடையாது. மறுபடியும் நாங்க சொல்றோம், நீங்க ஒண்ணு அவருக்கு நீங்க சப்போர்ட்டரா அப்படின்னு கேட்காதீங்க.
அந்த மனுஷனுக்கு எவனுமே சப்போர்ட்டரா இருக்கிறதுக்கு இவரு திவாகரை வந்து வெளியில அனுப்பணும்னு சொல்லி ரொம்ப ப்ரோபகேண்டா பண்ணவங்கல்ல நாங்களும் ஒருத்தவங்க. ஏன்னா அவர் வந்து கானா வினோத்தும் அவரும் இருக்கிற காம்பினேஷன்ல அவருக்கு வந்து புள்ளி செய்யப்பட்டாலும் இவர் வாயும் சும்மா இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல. இத சொல்லி முடிச்சிடுறேனே, கானா வினோத் திவாகரை போட்டு கேவலமா பேசியிருந்தாரு. திவாகர் அதுக்கு பதிலுக்கு அவரையும் அவர் கேவலமா பேசினாரு. இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் பண்ணது வந்து இது உருவ கேலியா இருந்தது. இவர் பதிலுக்கு வந்து ஜாதி கேலி அந்த மாதிரி கொண்டு போனாரு. ஆனா இது எல்லாத்தோட மெயினா பிரச்சனை இருந்தது இவரு பொண்ணுங்க கிட்ட நடந்துகிட்டது. திவாகர் பொம்பளைங்க கிட்ட நடந்துகிட்டது ரொம்ப கேவலமா இருந்ததுனால அவர் வெளியில துரத்தப்படணும்னு எல்லாரும் பேசி அவங்களை துரத்துனாங்க. கானா வினோத் அங்க இருக்கிறதுக்கு அவர் மேலேயும் நிறைய அக்யூசேஷன்ஸ் இருந்தது ஒரு லேடிஸ் விஷயத்துல எல்லாம். பட் ஸ்டில் அவருக்கான சப்போர்ட் இங்க ஜாஸ்தி இருக்கு. திவாகருக்கு இருந்தாலுமே அவரை வந்து அந்த வெளியில அந்த ஹேட்ரட் ஜாஸ்தியா இருந்ததுனால வெளில தள்ளிட்டாங்க. பட் கானா வினோத்துக்கு வந்து இதுல இருந்தாலும் அவருக்கான அந்த இதை இப்ப எல்லாரும் போட்டுருக்காங்க, வட சென்னைனாலே வந்து கானா வினோத்ன்ற மாதிரி ஒன்னத்தை கிரியேட் பண்ணி அவங்க மதுரைன்னு சொல்லி ஓட்டு வர்ற மாதிரி வட சென்னைன்னு சொல்லி இப்ப ஓட்டு வர்ற மாதிரி இருக்கு. அதை பண்ணி இப்ப அவரை வந்து நீங்க மேல ஏத்திக்கிட்டு இருக்கீங்க. சொல்லு. அதுதான் எனக்கு அது இவர் பேசுறது பார்த்தனா, என்னாலதான் நீ வந்து என்ன கிண்டல் பண்ணி தான் நீ பெரிய ஆளான, உனக்குன்னு ஒரு உண்மை கிடையாது அப்படின்னாரு. உண்மைதான், அவருக்குன்னு எந்த இதுவும் கிடையாது, அவர் பண்ணதெல்லாம் ஒரே போர் தான். ஆனாலும் ஏன் அவரை மேல வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவர் பர்சனலா பிடிச்சிருந்தது அவரோட பாட்டு, அவரோட அந்த மிமிக்ரி, அந்த விசில்லையே வந்து பரவ மாதிரி சொல்றது. திவாகர் டாப்ல இருந்தாருல இங்க இருக்கும்போது, இவர் வந்து சொல்றாருல என்ன வச்சுதான் நீ மேல வந்தான்னு, இவரை வச்சு இவர் மேல வந்தாருன்னு இவர் நினைக்கிறாரு. அந்த டைம்ல இவர் மேல ஏன் இருந்தாருன்னு யாருக்கு தெரியல. திவாகர் அத சொல்றேன் நான். அது தெரியல, அதுவும் ஏன்னு தெரியாது. நாள் அவர் போற வரைக்குமே அவர் தான் டாப்ல இருந்தாரு. அவருக்கு கிளாப்ஸும் பயங்கரமா கிடைச்சது. இதெல்லாம் யாரு கிரியேட் பண்ணா தெரியாது. சோ அதனாலதான் சொல்றேன், இந்த சீசன்ல எல்லாமே ரொம்ப தப்பா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க யாரையுமே எதையுமே கெஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து வியானா கிட்ட இவங்க வந்து இது விக்ரம் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நான் வந்து நான் பணப்பெட்டி எடுக்கணும் நீங்க ஆசைப்பட மாட்டீங்க, உங்களுக்காக தான் நான் வந்து பணப்பெட்டி எடுக்காம இருக்கிறேன்னு. யாருக்காக? மக்களுக்காக, ஓட்டு போட்டவங்களுக்காக. அந்த ஓட்டு போட்ட மக்கள்ல இருந்து ஒருத்தருக்கு தான் அந்த போட்டியே. அது நீங்களா இல்லன்னா என்ன இன்னொருத்தரவங்களா தானே? எல்லாருமே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்படி இல்ல, நீங்க எல்லாரும் நான் இவ்ளோ இது இருந்தாலும் நான் வின் பண்ணணும் டைட்டில்ன்றதுக்கு தான் என்ன ஓட் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. அதான் சொல்றேன், நீங்க கரெக்டான ஆட்களை கரெக்டான இடத்துல எவிக்ட் பண்ணாததாலையும், சேவிங் ஆர்டரை கண்ணா பின்னான்னு வச்சு சேவ் பண்ணதாலையும், வெளியில இருந்து அந்த கிளாப்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ஒழுங்கா கொடுக்காததாலையும் இந்த வெனலாம் வந்து விடிஞ்சிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு விக்ரம்ன்ற ஒரு பர்சனை நீங்க எங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு கொஞ்ச நாள் அந்த வைல்டு கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு பெருசா அது அஃபெக்ட் ஆகல. வைல்டு கார்டு என்ட்ரி ஆன உடனே எங்க மேல திணிக்கப்பட்டாரு அவரு. ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் டாஸ்க்ல தேவையில்லாம ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நிக்கிற ஒரு போட்டோ எடுத்துறது மியூசியம்ல வைக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. அவரு சும்மா உட்காந்து விட்டதை பார்த்துட்டு இருந்தாலும் அவரோட மூஞ்சையே எங்களுக்கு திருப்பி லைவ்ல காட்டுறீங்க. இப்ப கூட உட்காந்து எல்லாரும் தான் கேமரா முன்னாடி வந்து பேசுறாங்க. ஆனா இவரு பேசுற கேமரா முன்னாடி பேசுனதை ஒரு விஷயமா எடுத்து வந்து காட்டுறீங்க. இன்னொன்னு, இப்பெல்லாம் வந்து எபிசோடே வந்து எபிசோட் மாதிரி இல்ல, லைவ் மாதிரி இருக்கு. திரும்ப இந்த 4 பேரும் வந்து பேசுறது தான் ப்ரோகிராமே. இவங்க 4 பேர் பேசுவாங்க. அங்க பார்த்தனா வாட்டர் மெலனை வந்து அவர் காலி பண்ணுவாரு, அசிங்கப்படுத்தின்னு இருப்பாரு. இந்த பக்கம் திவ்யா சமையல் பண்ணின்னு இருப்பாங்க. இந்த 3 தான் திருப்பி சுத்தி வருது. அதுக்கு மேல போனா ஆரோரா, துஷாரு. எனக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் பேசுறது ஆல்ரெடி அவர் வந்து தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி அவர் பேசி அவரே வந்து மாட்டிக்கின்னு இருக்கும்போது, இன்னைக்கு வந்து எப்படின்னா காலையில உட்காந்து வந்து உனக்குலாம் 40 வயசு ஆகுது, நீ எல்லாம் எங்க இருந்து கல்யாணம் பண்ணி எங்க இருந்து குழந்தை பெத்துன்னு கேட்டாரா? அப்புறமா அவர் மேலேயே போய் படுத்துக்கிட்டு ஜாலியா இருந்தாரு. யாரு? கானா வினோத். என்ன தொடாத, என் பக்கத்துல வராதெல்லாம் சொன்னார்ல நேத்து. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு மத்தியானத்துக்கு மேல நல்லா போய் அவர் மேலேயே படுத்துக்கிட்டாரு. அவர் கூட போய் நல்லா ஜாலியா பேசினாரு, கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இப்ப மறுபடியும் ஈவினிங் பார்த்தா 2 பேரும் முடிக்கிச்சு இந்த டாஸ்க். அப்போ அது முட்டுது, திருப்பி இவங்க சேர்ந்துக்கிறாங்க. பெருந்தன்மையாவே இல்ல 2 பேருமே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிரவீன் நேத்து முறைச்சிட்டு இருந்தாரு, இன்னைக்கு ரொம்ப சேர்த்துட்டாரு, அப்படியே போய் ஈச்சிட்டாரு. ஆமா, இன்னைக்கு சாண்ட்ராவே அட்டாக் பண்றாரு. உள்ள வந்தப்ப என்ன பண்ணாரு, சாண்ட்ரா நீங்க எல்லாம் வந்து வேற லெவல், வெறும் அந்த டிராமான்னு ஒன்று சொன்னாங்க, அதுக்கே மூஞ்சிலாம் மாறிடுச்சு சாண்ட்ராக்கு. வாட்டர் மெலன் ஸ்டார் சொன்னாரு, எனக்கு எந்த ஒரு டேலண்ட்டும் இல்ல, அவர் மாதிரி உருவ கேலிலாம் நான் பண்ணதில்ல, அவர் சத்தியனோட நான் சாணக்கியனா இருந்துட்டு போறேன் அப்படின்னாரு. என்ன வளர்றாருன்னு அவருக்கு தெரியணும் இல்ல, அவர் சாணக்கியனும் இல்ல. என்னாடா நீங்க 2 பேரும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க, முடியல. பார்வதியோட அம்மா வந்து ஜான்சி ராணின்னு சொன்ன மாதிரி இருக்குது. கரெக்ட். அடுத்து ராஜராஜ சோழன் இவர் தான். ஐயோ, அவர் ஆக்ட் பண்றத கொஞ்சம் தயவு செஞ்சு காட்டி தொலையாதீங்க, முடிய மாட்டேங்குது அவருக்கு. டிஸ்ப்ளே பண்ணனும். இதை விட பிரவீன் காந்தி பேசுறத காட்டுங்க. அவரை காட்டவே மாட்டாங்க.
சுத்தமா எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன அவர்கிட்ட கொஞ்சம் எப்படி மைக்க போடணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. மைக்க பின்னாடி போட்டுக்கிறாரு. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு கூட தெரியல. யாரும் அதை எடுத்து போடுறது கூட இல்ல அவர் ஒரு மனுஷனாவே அந்த வீட்ல யாருமே மதிக்கிற மாதிரி தெரியல. பிக் பாஸும் மதிக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதையும் நாங்க கேட்க விரும்புறோங்க. இவங்க எல்லாம் விட எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ நீங்க வியானா டாக்ஸிக், ஆமா வியானா டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்காங்க, பிரவீன் டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் ஆல்ரெடி டாக்ஸிக்கா தான் இருக்காங்க. இவரு வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லாம உள்ள வந்துக்கிறவர் அவர்தான். வாட்டர்மெலன் ஸ்டார் தற்பெருமை திலகமா தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு வினோத் இருக்காங்க. வீட்டு வேலைக்காரியாவே வந்து திவ்யா மாறிட்டாங்க. இப்ப அதுல நல்லா கொஞ்சமாவது கொஞ்சம் பாக்குற மாதிரி ஏதோ நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறது பிரவீன் காந்தியா தான் இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு அன்பாப்புலர் ஒப்பீனியன். பட் எனக்கு எங்களுக்கு வந்து அவர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காரு. இவங்களுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி, அவங்களுக்கு பார்ஷியாலிட்டி அப்படிலாம் இல்ல. எல்லாரும் சரிசமம் இந்த வீட்டுல. பிரவீன் வந்து ஆமா பிரவீன் வந்து விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு கட்டத்துல விக்ரம் இல்லன்னா வியானால என்ன பண்ணிருப்பாங்க தெரியலையே. நீங்களாமே அப்படி அதுதான் ஆமா. இப்போ உங்க இங்கெல்லாம் உருப்படியான வினோத்து கமருதினி இல்லன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? திருப்பி நிறைய உட்காந்துன்னு எல்லாரும் கமெண்ட் அடிச்சு உட்காந்துருந்தாரு. இவருக்கு டேலண்ட் இருக்கு நம்ம ஒத்துக்கிறோம். அது மாதிரி வியானாக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல. இப்போ வியானாக்கு டேலண்டே இல்லன்னு கூட வச்சுக்குவோமே. ஒழுங்கான இதுல இங்க வந்து எலிமினேஷன் நடக்கல. எத்தனையோ இடத்துல வியானாவை விட விக்ரம் கீழே எல்லாம் வந்திருக்காரு. அப்பயும் அவர் வந்திருக்காரு. சபரி கீழே இருந்திருக்காரு. ஏன் இந்த பிரவீனே கீழே தான் இருந்தாரு. பிரவீன் வந்து ஓட்டு போடாமலாம் ஓட்டு போடல. இப்போ ஒரு கட்டத்துல எப்படி வியானா வந்து விக்ரம் இல்லனா என்ன ஆயிருப்பாங்க நீங்க கேக்குறீங்களோ, சுபிக்ஷா ஸ்டார்டிங்ல இருந்து விக்ரம் இல்லனா என்ன ஆயிருப்பாங்கன்ற கேள்விதான் வந்திருக்கணும். விக்ரமே என்ன பண்ணிருப்பாரு இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லாம? இல்ல நான் சொல்றேன் உட்கார்ந்து தான இருந்தாரு சும்மா. ஆமாமா, நான் இவங்க சொல்றாருல வியானாவை விட விக்ரமோட தேவை சுபிக்ஷாக்கு தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. போற வரைக்கும் அவங்க ஆனா அவங்க 90 நாள் இருந்தாங்க. அந்த பொண்ணு ஆனா முன்னாடியே போயிடுச்சு. சோ இங்க ஒழுங்கா யாரு சொல்றாரு விக்ரமோட கூட இருந்ததுனால தான் நீ இருக்கிறேன்றாரு. நீ அதே தானே சொல்ற. சுபிக்ஷாவும் அதே மாதிரி கூட இருந்ததுனால தான் 90 நாள் இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க 2 பேர் இல்லைன்னா விக்ரம் என்ன பண்ணிருப்பாரு? சபரி மாதிரி வந்து நாட்டாம பண்ணி இருந்திருப்பாரு. அப்ப விட்டுருக்க மாட்டார்ல சபரி. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நாட்டாவே இருந்தாங்க. சபரி எஃப்ஜே கடி இவர் ஒண்ணுமே பண்ணல. சும்மா உட்கார்ந்து இருப்பாரு. சும்மா இப்படி உட்கார்ந்து இருப்பாரு. அந்த வீட்டை பெருக்குவாரு போய் சூப்பர் டீலக்ஸ. திருப்பி வந்து உட்கார்ந்து இருப்பாரு. ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. வியானாவும் சுபிக்ஷாவும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு பிளேவே ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து விக்ரம் சொன்னாங்க, 1 வீக் தான் எனக்கும் அவளுக்கும் ஒரு பிரச்சனையே வந்துச்சு. அப்ப கூட நான் துரை கேரக்டர்ல பயங்கரமா நானே பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் சட்டை பண்ணவே இல்லை. இவள எதுக்குன்னே நான் கண்டுக்க கூட இல்ல அப்படின்னு. இல்ல அந்த 1 வீக் பிரச்சனை பத்தி வியானா பேசலன்ற அறிவு கூட உங்களுக்கு இல்ல. அப்படி இல்ல, அவர் மழுப்புறாரு. ஆமா, பேச்ச மாத்துறாரு அவரு. எஃப்ஜே கூட போய் லவ் ட்ராக் போடுன்னு சொன்னது நீங்க. ஓகேவா? சோ ஒருத்தர நீங்க வந்து கைடன்ஸ் கொடுக்கறதே ரொம்ப கேவலமான கைடன்ஸா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் வந்து அப்படி அது அவர் பண்ணதாமா செய்வாரு. ரொம்ப டீசன்ட். நான் வந்து நீங்க பண்ணதுக்காக நான் வரலங்க. நான்லாம் வந்து கப்புக்காக வரல. நான்லாம் இல்ல ஃப்ராட். நான் சொல்ற வார்த்தைகள் அனைத்தும் வந்து நான் என்னோட செல்ஃப் கான்ஷியஸ்ல நான் இதெல்லாம் கரெக்டா தான் சொல்றேன். எனக்கு இதுக்காக நாயை வெளில போடான்னு சொன்னா கூட நான் போயிடுவேன்னு சொன்னவரு. சொல்லல நாயை வெளில போடான்னு. இல்ல அப்படி சொன்னவரு ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா கேள்வி கேட்டதுக்கே இப்ப நான் பண்ணதெல்லாம் தப்பு, திவ்யாலாம் கரெக்டா, ஐயோ என்னால இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு உட்காந்து சீன் போட்டுட்டு இருந்தீங்கல்ல. நான்லாம் துரை கேரக்டர் எப்படி பண்ணேன் அதை அடுத்தவங்க சொல்லணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு துரை கேரக்டர் சூப்பர்னா நீங்க துரை கேரக்டர் என்னங்க இருந்தது அந்த ரோல் நான் கூட பண்ணுவாங்க. டேய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க இதா நீங்க அப்படியே ஒரு பெரிய இது மாதிரி பண்ணி உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று. ஏன் ராஜு கூட தான் பண்ணிருக்காரு. அவரு சூப்பராவே பண்ணிருக்காரு. அவர் நிறைய அதுல இருந்து கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. இவர் வெறும் வாயத்தை ஊதார் மட்டும். உங்களை விட சூப்பரா அமுதவாணன் அவர் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க அமுதவாணனை. ஆமா, நல்லா அழகாவே அதுல இருந்து நிறைய கருத்துக்கள். அந்த தொழுநோய் வந்த மாதிரி அந்த ஒரு மேக்கப்ப போட்டுட்டு அவர் வெளியில போய் உட்கார்ந்துட்டு அவர் பண்ணிருப்பாரு பாருங்க, வேற லெவலா இருந்திருக்கும். எல்லாரும் ஏன் வந்து அமுதவாணனை மறந்துட்டாங்களா இல்ல என்ன தெரியல. ராஜுக்கு கொடுக்குற ஹைப் அமுதவாணனுக்கு இல்ல. எம்ஆர் ராதா கேரக்டர்ல ராஜு பண்ணது ஒரு காமெடிக் சைடு, ஒரு கருத்து சைடு. இவரு பண்ணதான் ஆக்டிங். அமுதவாணன் தவிர வேற என்ன பண்ணாரு? அதான் அமுதவாணன் உண்மையா எடுத்துக்கோங்க. எம்ஆர் ராதா அவ்வளவு கருத்து சொல்லுவாரு. அவர் வந்து மறுவாழ்வு சொல்லுவாரு. தொழுநோய்க்கு வந்து அவர் அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் எடுத்து பிச்சு ஒரு மாதிரி ஒட்டி பாக்க நிஜமாவே ஒரு மாதிரி இருந்தது. அவரு உள்ள வந்து நான் சாப்பிட உட்கார்ந்துட்டேன்னா மத்தவங்களுக்கு சாப்பிடுற எண்ணமே போயிடும் சொல்லி வெளியில தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா இந்த மாதிரி சில பேருக்கான அப்ரிசியேஷன் சரியாவே கிடைக்கல. இன்னைக்கும் பாரு அவருக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷன் இல்ல. இப்போ கூட வந்து துரை கேரக்டர்ல காமெடி நான்லாம் ஒரு சகாப்தம், ஒரு ஹிஸ்டரி. ஒரு டான்ஸ் மாரத்தான்ல கூட ஒரு கேரக்டரை வந்து கொடுத்து மத்தவங்க எல்லாம் பண்ணும்போது எப்படி மத்த கேரக்டர்ஸோட இந்த கேரக்டர் பேசிச்சுன்னா எப்படி இருக்குன்றதே இல்ல. நான் அர்ச்சனாக்கு போறேன்னு நினைக்காதீங்க. பட் அர்ச்சனா அந்த டீஸ்வரி கேரக்டர்ல மொத்த
மொத்த ஸ்டார் காஸ்டியுமே இழுத்தாங்க அவங்களோட பிளேக்குள்ள. நான் இதுல வந்து அந்த அளவுக்கு வேற யாருமே பண்ணல. சரவண விக்ரமையும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா சரவண விக்ரமாவது எல்லார்கிட்டயும் போய் பேசல. இவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் வந்து அவர் பாரு எல்லார்கிட்டயும் எல்லாம் போய் பேசிருக்க மாட்டாரு. ஆனா அர்ச்சனா அப்படி இல்ல. அந்த கேரக்டருக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைனாலும் சம்பந்தப்படுத்தினாங்க. சரவண விக்ரம் வடிவேல் கேரக்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு இது இருந்திருக்கும். வடிவேல் வந்து காமெடியன் கேரக்டர்ல வந்து ரஜினி கூடயும் இருந்திருக்கு, விஜய் கூடயும் இருந்திருக்கு, மாதவன் கூடயும் இருந்திருக்குன்றப்போ எல்லாத்தையும் அவங்க போய் பண்ணாங்க. அதுலயுமே நல்லா பண்ணாதவங்களா இருக்காங்க. இப்ப விஜய் வர்மாலாம் இருக்காரு, அவர் தண்டம், அப்புறம் பூர்ணிமா தண்டம், அவங்க அந்த டான்ஸ் நல்லா பண்ணாரு அவர் விஜய் வர்மா. அப்புறம் அந்த ஒருத்தவங்க வந்தாங்களே, ஆனா நிக்சன் சூப்பரா பண்ணாரு. அந்த கேரக்டரோட இது எடுத்து வந்தாரு. எஃப்ஜே அப்படிதான் பண்ணுவாருன்னு நினைச்சேன். அந்த கேரக்டர் கிடையாது. ஸ்டார்டிங்ல அவர் சூப்பரா தான் பண்ணாரு. அப்புறமா ஏன் போயிடுச்சுனே தெரியல. வேணாதான் கால் பண்ணிட்டார் பொழுது என்ன தெரியல. ஓகே, திருப்பி நம்ம இதுக்கே போயிட்டோம். சோ யார் வந்து இங்க இருக்கிற டாப் 6 விட நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னப்ப ரம்யா வந்து அரோரா, சாண்ட்ரா இவங்க 2 பேரை விட நான் மேல்னு சொன்னாங்க. பிரவீன் வந்து அரோரா, சாண்ட்ரா அப்படி என்ன பண்ணி இவங்க நீங்க வந்தீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு பிரவீன். அப்புறம் வியானா சொன்னப்போ வெளியில அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னாரு. சபரி, சாண்ட்ராவை சொன்னாங்க. அப்ப வந்து செம்மையா ஒரு விஷயம் சொன்னாங்க. சபரி, சாண்ட்ரா, விக்ரம் 3 பேரும் சொன்னாரு. சாண்ட்ராக்கு வந்து சொன்னாங்க சுத்தமா அன்டிசர்விங். அப்ப நானும் ஒரு மூலையிலயும் போய் அழுதுட்டே இருந்திருந்தேன்னா உள்ள இத்தனை நாள் இருந்திருப்பேன் நான். பர்ஃபெக்டான கொஸ்டின். யாருக்கு எப்படி தோச்சனே கவலையே கிடையாது. சரியான கேள்வி. அழுது 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 2 வாரமா இதே கன்றாவி. வேற யார் இந்த கான்டெஸ்டன்ட் ஆவது இருந்திருக்க முடியுமா அது மாதிரி பண்ணிட்டு? உங்களோட சேனல் கோட்டாக்காக, விஜேஎஸ் கோட்டாக்காக உள்ள உட்கார வச்சிருந்தீங்க. விக்ரம்க்கு வந்து சொன்னாங்க நாமினேட் வந்து இவரை வந்து நிறைய வாரம் பண்ணவே இல்ல. ஆமா, நிறைய வாட்டி எல்லாருமே மறந்துட்டோம். அவரை நாமினேஷன்லயே பண்ணல. நிறைய நேரத்துல நம்ம இவ்வளவு மறந்துட்டோம். அந்த நேரத்துல எல்லாம் வந்து நம்ம இவரை போட்டு தொலைச்சிருந்தோம்னா பொட்டல பண்ணி அனுப்பிட்டு இருப்பாங்க போல இருக்கு வெளியில. வெரி ட்ரூ. அந்த நேரத்துல அவர் வெளியில போறதா தான் இருந்தது. உங்க யாருக்குமே அந்த நாமினேஷன்ல வந்து அறிவே இல்லாம திருப்பி போட்டப்பாங்க. ஓபன் நாமினேஷன்ல நான் இது திவ்யாலாமே சொல்றேன். இந்த வைல்டு கார்டா உள்ள வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஓபன் நாமினேஷன் வச்சாங்க. 13 ஓட்டு பார்வதிக்கு, 14 ஓட்டு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு. கேவலமா இல்ல உங்களுக்குலாம்? என்ன அழகா தட்டி தூக்கிருக்கலாம். அந்த இது பண்ணுவாங்க, அதுலயும் விக்ரம் வரவே இல்ல. ஏன்னா அவர் வந்து எல்லாரும் அவரை மறந்துடுறாங்க. அவருக்கு ஓட்டு போடணும்ன்றதே மறந்து போயிடுது. அப்படிதான் இவர் இவ்வளவு நாள் தப்பிச்சு வந்தாரு. இவரு, சபரி, அரோராலாம் போடணும்ன்றதே மறந்து போய் இவங்க எல்லாம் போடாம வந்து இவ்வளவு தூரம் வந்தவங்க. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் நல்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு மேல வந்துட்டாங்க இவங்க. சபரிலாம் பேசுறாரு பாரு, நான் மிக்சர் சாப்பிட்டேனா. நீங்க நல்லவராவே இருந்துட்டு போங்க. அந்த கேம்ல நீங்க ஒண்ணுமே பண்ணலனா. இப்ப அப்சரா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இப்ப கூட அவங்க வந்து யார பத்தி எதுவும் தரகாம அன்னைக்கு என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு வாரம் சான்ஸ் கிடைச்சிருந்தா நான் விளையாடி இருந்திருப்பேன்னு. இப்பயும் அவங்க பேசுற ஒரு வாரம் இல்ல, எவ்வளவு சான்ஸ் கிடைச்சாலும் நீங்க உங்களோட அவங்க மேபி அவங்களோட ஹார்ட் வைஸ் அவங்க ரொம்ப நல்லவங்க. பட் பிக் பாஸ் கேமுக்கு இதுக்கு அவங்க சொல்லிட்டாங்களே, நான் இப்படி பண்ணனே அது வரலையா, அப்படி பண்ணனே அது வரலையா. இப்ப கூட நாங்க லைவ்ல உட்கார்ந்து அவங்களே பாத்துட்டு ஆக்சுவலா எங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு இவ்வளவு பெரிய அச்சீவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு உள்ள வந்திருக்காங்க. சும்மா கூட பேச மாட்டாங்க, கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வெறும் அந்த முடிய வந்து அவங்க அழகா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவும் இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த பாவாடியும் தாவணியும் அப்பா சூப்பரா இருக்கு, எல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து என்ன, அது அழகா இருந்தா அறிவு இருக்காது. அறிவு கூட உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், கேமுக்கான இது இல்ல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இவ்வளவு நாள் கட்சி இப்படி சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அந்த கோவம் வந்து தானே நீங்க பேசுறீங்க. எனக்கு ஒரு 2 வாரம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அரோராக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க, எனக்குலாம் சான்ஸ் கொடுக்கல. எனக்கு கொடுத்துருக்கலாமே. இது சுபிக்ஷாலாம் வந்து மீனவ பெண்ணுன்னு சொன்னாங்களே, நானும் மீனவ பெண் தானே, நான் அதெல்லாம் சொல்லிக்க எனக்கு தெரியலையே. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சர்ஜரிக்கு போய் அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு கூட அதை கூட கேஷுவலா எடுத்துக்கிட்டு என் ஃபேமிலி என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்றதெல்லாம் வேற லெவல். அவங்க எப்படி அதுல ஏதாவது அவங்க வந்து இங்க காமிப்பாங்கன்னு பார்த்தா எதையுமே அந்த வாரத்திலேயே அமிச்சிட்டாங்க அவங்க பண்ணி கூட. ஆனா இப்ப வந்திருக்கீங்கல்ல, எத்தனை பேர் ஸ்கோர் பண்றாங்க. இதுல நீங்க திருப்பி வெளியில போக முடியாது. நீங்க இந்த 2 வாரம் இங்க இருக்கதான் போறீங்க, உங்களை வெளியே அனுப்பவே மாட்டாங்க. ஆமா, அப்ப நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம். அததான் வியானா உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. சரி, மத்த பேச கூட வேணாம், ஒரு டான்ஸ் பண்ணலாம், இல்ல எல்லாரையும் உட்கார வச்சு ஏதோ ஒரு உங்களோட டேலண்ட எக்ஸிபிட் பண்ணலாம். எதுவுமே இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு நீங்க எல்லாம் உள்ள வா. அதுவும் நீங்க அந்த 4 பேரோட உட்கார்ந்து நிக்கிறீங்களே, அவங்க வெள்ளது ஒரு டாக்ஸிக் கும்பல். நீங்க ஒரு ரேம்ப் வாக் பண்ணுங்க, அழகா அந்த Dress எல்லாம் போட்டு நல்லா அழகா பண்ணலாமே. இந்த நேரம் தானே உங்களுக்கு போன தடவை சான்ஸ் கிடைக்கல. அந்த சான்ஸ் நம்ம தான் ஏற்படுத்தி. ஏன்னா விக்ரம்ல ஸ்கிட்னு சொல்லி உயிரை வாங்கினாரு. இல்ல இவங்களுக்குலாம் எப்படின்னா இவரே ஒரு மேடையை அமைச்சு அங்க போட்டு பண்ணாங்க பாரு. ஒரு எல்லாம் உங்களுக்கு ரெடிமேடா பண்ணி தரணும். அப்சரா வந்து சாண்ட்ரா, அரோராவை சொன்னாங்க. கரெக்ட், நீங்க சொல்றது கூட ஓகே. ஆனா நீங்க அங்க எந்த எஃபர்ட்டுமே எடுக்கலனா அப்ப எப்படி நீங்க அவங்கள விட நீங்க பெட்டர்னு நாங்க நினைக்கிறது? அதை விட சூப்பர் யாருன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வினோத்தை சொன்னாரு பேர். இவருக்கு ஃபுல் பகை வந்து வினோத் தான்.
அவர் வந்து இண்டிவிஜுவாலிட்டியே இல்ல, இண்டிவிஜுவாலிட்டி இல்லன்னா நீங்க சொல்ல முடியாது. உங்களை அடிச்சாரு, அப்போ அவர் வந்து உங்களுக்கு உருவ கேலி பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு, தவிர அவருக்கு இன்டிவிஜுவாலிட்டி இல்லன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு கிடையாது. பாட்டு எழுதுறாரு தனியா, தனக்குன்னு ஒரு பிளேஸ். அந்த கானா பாக்ஸ்னு ஒன்னு உருவாக்கி வந்த எல்லா கெஸ்டையும் வந்து என்டர்டெயின் பண்ணது இவரு எஃப்ஜேவும் தான். இவங்களுக்கு இண்டிவிஜுவல் அந்த வீட்ல வேற யாருக்கு இருக்கோ இல்லையோ அவருக்கு இருக்குது இண்டிவிஜுவாலிட்டி. அவருக்கு ஒரு பாட்டு ஒரு கானா எழுதுறதுல இருந்து அந்த விசில் அடிக்கிறது கூட நீங்க நடிக்கிறதுன்னு சொல்லி ஒரே ஆக்டிங்க எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப கூட அதே வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்னைக்கு கூட வியானா உட்கார வச்சுக்கிட்டு உங்களோட மொத்த எல்லா டேலண்ட்டையும் காட்டுங்க, நவரசத்தை காட்டுங்கன்னா அதுதான் கேக்குறாங்க வியானா. ஏன்னா லவ் பண்ண சொன்னா இது தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாது, வேற ஏதாவது பண்ணுனா இப்படி பண்ண சொல்ற நீ, அப்புறம் என்னதுக்கு ஒரு ஆக்டர்? நம்ம வந்து ஒரு செகண்ட் ஹீரோ பண்றோம், நம்ம ஒரு மெயின் ஹீரோ பண்றோம். அப்புறம் பிரவீன் காந்தி வந்து அரோராவை சொன்னாரு, அவர் நார்மலா சொல்லிட்டு அவர் பட்டு போயிட்டாரு. அவர் சாண்ட்ரா வந்து சொல்றாங்க, அந்த இடத்துல இருந்திருந்தாதான் ரம்யா அவனுக்கு தெரியும், நீ ஏன் அழுதுட்டே இருக்க, ஏன் அழுதுட்டே இருக்கேன்னா எனக்கு அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி கேட்கணும்னா வியானா மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரியாவது கேட்டுறணும், இல்லையா மழுப்பி சுத்தி வளைச்சாவது கேட்கணும். ரம்யா நான் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டயும் அழாதீங்க, ஏன் அழுவுறீங்க, அழாதீங்க, அழக்கூடாது, இப்படியே போய் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பாம்பு நீங்கல்ல, நான் எந்த விதத்துல உங்களுக்கு பாம்பா இருக்கு நேரா அவங்களால கேட்க முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு பயமா இருக்கு? எனக்கு சாண்ட்ராட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொன்னா ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்றாங்க. கண்டிப்பா அந்த பயம் இருக்கதான் செய்யும். ஏன் இந்த சேனல்ல இருந்து எல்லாரும் அவங்க சப்போர்ட்டா இருக்கும்போது இப்ப வியானா பேசுறாங்க, என்ன ஆச்சு? நல்லா தானே உட்காந்து பேசுறாங்க. அவங்களுக்கு காசு வந்து இவங்களுக்கு பயம், காசே கொடுக்கல, நாளைக்கு நாளை பின்ன சீரியல் எடுத்துக்கலன்னா எல்லா பயமும் அவங்களுக்கு இருக்கதானே செய்யும். இப்ப அன்ஷிதா அழகா வந்து ஒரு சீரியல்ல போட்டு லாக் பண்ணி சீரியல்ல போட்டுட்டாங்க. எனக்கு ஒரு சீரியல் சான்ஸ் வேணும்னா நானும் உட்காந்து கம்முன்னு இருந்தா தானே முடியும். வியானாக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்லல்ல. இல்ல அது கிடையாது உனக்கு இல்ல. அப்புறம் பிரவீன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி, பொறாம அவர் முகத்துல தெரியுதுன்னு சொன்னாரு பிரவீன் காந்தி. பிரவீன் ராஜ் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் இதை சொன்னாரு. கண்டிப்பா அவருக்கு பொறாம இருக்குங்க, ஏன்னா அவர் வந்து டாப்ல இருந்தான்னு சொல்லிட்டு பொத்து கீழே போட்டு வெளில அனுப்பி அதை ஒரு செலிப்ரேஷனால கொண்டாடினாங்க. இவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வெளில ஒரு செலிப்ரேஷன் ஆக்கி ஒரு ப்ரோமோவாக்கி எப்பவுமே ஓபனா அவர்தான் காமிச்சாங்க. அப்படிலாம் சொல்லி ரொம்ப பண்ணும்போது அவர் கண்டிப்பா பொறாம இருக்கதான் செய்யும். ஆனா என்னன்னா பொறாம பண்ற அளவுக்கு அவர் உண்மை கீழ்கிலன்றதுதான் வந்து மேட்டர் இல்ல அவர்கிட்ட. கண்டிப்பா அவருக்கு பொறாம. என்ன விஷயம்னா அந்த நேரத்துல அவர் மேல இருந்துட்டாரு. ஆமா, அதுவே உனக்கு என்ன தோணும், நான் மேலதானே இருந்தேன், இவெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்புறமா திவ்யா வந்து விக்ரம பத்தி பேசிட்டு இருந்தாங்க ரம்யா கிட்ட. நீங்க அழுதா நியாயம், நீங்க ரூல் பிரேக் பண்ணா தெரியாம பண்ணிட்டேன், ஆனா அதே மத்தவங்க யாரா பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேணும்னே பண்ணாங்க, இல்ல அவங்க வந்து அழறதெல்லாம் ஃபேக்கு. அது ஒரு மூஞ்சி வச்சு பாருங்க. சபரி அழுதப்போ அதாவது ஒரு குட்டி பாப்பா இருக்கும், நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த பிறந்த குழந்தை வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறதுன்னு காட்டுவாங்க, அது வந்து கண்ணு எப்படி வச்சு நக்கல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அது பண்றது டார்க் காமெடி. நாம வந்து எங்க வீட்ல எல்லாரும் டார்க் காமெடி பண்றவங்க. அது எங்க டார்க் காமெடின்றதுக்கு இன்னொரு ஒரு மீனிங்கும் இருக்கு. 18+ காமெடி பண்றதும் டார்க் காமெடின்னு தான் சொல்லுவாங்க. இவர் ஆனாவுனா டார்க் காமெடின்னு போட்டு இது அது இப்படி யோசிக்கிறவங்க. ஏன்னா உள்ள இவங்க பேசதான் நிறைய 18+ தான் இருக்கு. துஷாருக்கும் அரோராக்கும் ஒரு தனி ரூம் கொடுத்துடணுமா சபரி. ஐயோ முடியலங்க. சபரி வந்து கேவலத்தின் உச்சம், ஆனா ரொம்ப தங்கமானவருன்றாங்க. அவர் வந்து அவர்தான் இந்த ஆம்பளை முத்தம் கொடுக்கறது, எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு இருந்தவர். அவரு என்ன அவர் வந்து கிழிச்சாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ரம்யா சொன்னாங்க துஷார் வாயில லிப்ல முத்தம் கொடுத்தாரு, எஃப்ஜே கிட்ட பண்ணாரு. ரம்யா சொல்லிட்டு இருந்தாங்க, திவ்யா நீ வெளியில போனாதான் உனக்கு நிறைய விஷயம் தெரியும். அவங்க இந்த சாண்ட்ரா விஷயத்த கூட வந்து கேட்டாங்க. பட் அதான் அவங்க சொன்னாங்க, நீ வெளியில போனாதான் எனக்கும் நிறைய விஷயம் வெளியில போயிட்டு தான் தெரிஞ்சுது, யார் என்ன பேசியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. உங்ககிட்ட நல்லா தான் பேசுவாங்க, ஆனா பின்னாடி போயிட்டு உன்னை பத்தியே தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து நான் எவிட் ஆகி போறதுக்கு முன்னாடி நாள் தான் உட்காந்துட்டு ரம்யா வந்து பாம்புன்னு சாண்ட்ரா சொல்றாங்க பார்வதி. எனக்கு வந்து சாண்ட்ராவும் பார்வும் இன்னும் ரொம்ப வித்தியாசமான தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க அவங்களும். அப்பதான் சொல்றாங்க, நான் கோழன்னு சொல்லி என்ன நாமினேட் பண்றாங்க, உன்ன கோழ நீங்க வந்து சொல்றாங்க, ஆனா அவங்க அழுகுறாங்க. அவங்க அழுதாங்கன்னா அது கோழ கலத்தனம் கிடையாது. இதெல்லாம் இங்க நல்லா பேசுறாங்க. நேரம் பார்த்தன அழாது, என்ன அழாது, அழக்கூடாது சாண்ட்ரா, அழக்கூடாது அப்படின்றாங்க. என்ன பண்றது? அதுக்கப்புறம் கேட்டாங்க இதை மட்டும், என்ன கோழன்னு சொன்ன, அழுதுனே இருக்கிறேன்னு சொன்ன, நீ உட்காந்து அழுகுற, அது மட்டும் கோழத்தனம் இல்லையா? என்னோட சிச்சுவேஷன் அப்படி. எப்படி ஆனா கூட வந்து விஜய் வருவாரு, விக்ரமும் இதுல அரோரா சொன்னாங்க, தெரியாம சொல்லிட்டேன். அரோரா தாமரை முட்டுக்களே அங்க இருந்து வந்து அரோரா வந்து ஹைப் பண்றாரு. அவரு யாருக்கு இங்க வந்து டிடிஎஃப் கிடைச்சது, நான்டா. அது உட்காந்து பக்கத்துல அசிங்கமே இல்லாம சொல்லி இருக்கிற பாரு.
ஏங்க சபரின்னு உங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கிடைக்க வேண்டிய டிடிஎஃப் இந்த பொண்ணு தட்டி போயிடுச்சுன்றதே இல்ல. ஒரு பரவாயில்ல, அவங்க வந்து அப்படியே குட்டி தேவதையும். ஐயோ அவரு என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு டாஸ்க் இது ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் வச்சாங்க, உருண்டு போய் காசு எடுக்கணும். அதுல திவ்யா தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி எடுத்தாங்க. இவங்க எல்லாருமே தண்டம். ஏன்னா திவ்யா இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு டாஸ்க்னா இதை இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க? விக்ரமால அந்த ஊதுறதுல ஊதி அந்த பாலை நிக்க வைக்கவும் துப்பு இல்ல, மூஞ்சே செத்து போச்சு. இப்ப உட்காந்து இந்த உருண்டு இந்த காசு எடுக்கிறதுல கூட 25,000. இவரும் திவ்யாவும் ஒரே டைம்ல தான் போனாங்க. அவங்க 40,000 எடுத்துட்டு வராங்க, இவரு இங்க இருந்து 25,000 எடுத்துட்டு வராரு. பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் பெருசு. ஆமா, அவருதான் ஜாஸ்தியா எடுத்துக்கணும். ஏன்னா போன அவசரம், பொறுமையா சுத்துனாதான் ஒட்டும். அது நான் ரொம்ப நேரம் அவர் அப்படி இல்ல, உருண்டு ஆடுறா இல்ல வந்துட்டு என்னது கோவிந்தா அப்படி போட்டு சுத்து, கோவிந்தான்னு போட்டு சுத்தினே கவர் பண்ணவே இல்ல. ஒரே இடத்துல உருண்டு இப்படி. அதுக்கு அடுத்து கானா வினோத் நிறைய எடுத்தாரு, 38,000. இப்ப உங்களுக்கு துப்பு இல்லன்னு தானே அர்த்தம். அடுத்த கேம் திருப்பி இந்த கேம் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 20,000 தான். ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த யூடியூப்ல வர்ற கேம் எல்லாம் பார்த்து வச்சுன்னு இருக்காங்க. அங்க இருந்து வந்து அததான் வந்து சபரி யூஸ் பண்ணாரு. அந்த அறிவு வியானா தான் சொல்ல, கேம்ல தான் அறிவு இருக்காது வியானாக்கு. அத பண்ணிட்டு நான் கேமர் அப்படின்னு அதுல வேற குச்சி அந்த என்னது அந்த இதை உடைச்சாரு, பலூனை உடைச்சிட்டு ஒரு பலூன் வந்து உடைக்கணும், ஒரு மூஞ்ச வச்சாரு பாரு. ஐயோ இவர் அக்ரெசிவ் காட்டுவாரு. எதுக்கு நீங்க அந்த அக்ரெஷனை வந்து காமிச்சீங்கன்னு தெரியல. அது பாக்கும்போது நீங்க வந்து அவங்கள வந்து டாண்ட் பண்ணணும் தான் இந்த ஃபேஸ வச்சீங்கல. கானா வினோத் கிட்ட பேசும்போது நீங்க இதே மூஞ்சியை தான் வச்சீங்க. ஆனா அங்க நாங்க ஜோக்கா எடுத்துக்கணும், இங்க நீங்க இது எடுத்துக்கணும். எல்லாரும் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேணா எடுத்துப்பாங்க. அடுத்தது அந்த பாட்டில் ஃபிளிப், இது கானா வினோத்தாலே போயிடுச்சு. அவர் நல்லா பண்ற ஆளுதான். அவருக்கு பதட்டம் வந்துரும். பிரவீன் பண்ண போறான், பதட்டம் வந்துரும். அதுதான் நான் எப்பயுமே சொல்றேன், அவருக்கு பதட்டம்ன்றது உச்சகட்டத்துல இருக்கும். அவர் பண்ணணும் நல்லான்றதை விட வேற என்ன நல்லா பண்றாங்க. அவர் தனியா போனாருன்னா அவர் ஒழுங்கா பண்ணுவாரு. முடிச்சிட்டு இவங்க முடிக்க பச்சிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அது பிரவீனும் போட்டு டப்புன்னு போட்டாரா, இவரால தாங்கிக்க முடியல. ஆனா வேற யாராவது பண்ணிருந்தா, இந்த தப்ப திவ்யா பண்ணிருந்தாரு. இப்பவே திவ்யாவை திட்டினாரு. என்னன்னு இப்படி தூக்கி போட்டு இப்படி எடுக்கணுமா அப்படின்னு பால் கீழே வந்துச்சு. அது பண்ணாரு அவரு. அப்படியே கீழே வந்துச்சு பால். அப்படியே பண்ணிருக்கணும். அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னாங்க. திருப்பி கீழே கொட்டணும். நீ கீழே விழுந்துச்சுன்னா அதுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டு மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும். அதுதான் அவங்க சொன்னாங்க. அதோட இவரு சொன்னா தெரியுமா ஒரு ஐடியா? சபரி டமால்ல அடிச்சு வரான், கடகடன்னு பொறுக்கி போட்டு வரான், அப்புறம் போய் பிடிச்சு வரான். நானும் அந்த ஐடியா தான் பண்ணிட்டேன். ஏன்னா திவ்யாவே செம்ம ஐடியா. அது தட்டவும் தட்டினாங்க, அப்படியே ரெண்டு கையால பிடிச்சி ரெண்டு கையாலையும் தட்டி எடுத்துட்டு போய் போட்டாங்க. அத நல்ல வேலை திவ்யா பண்ணி இவங்க தோத்துருந்தாங்கன்னா இவங்க மூஞ்சிங்கெல்லாம் எங்க வச்சு பாத்து. இதுக்கே சபரி போயிட்டு நீ மிக்சர் சாப்பிட்டேன்னு சொன்னதை வந்து தாங்க முடியாம, நான் மிக்சர்ல உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு நான் காமிச்சிட்டல, உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு நான் காமிச்சிட்டல. நீ அந்த மூஞ்ச காமிக்காத. மிக்சர் சாப்பிடல கூட நாங்க ஒத்துக்கிறோம். வியானா சொன்னாங்க சும்மா திண்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. இதுல என்னன்னா வியானா கேம்னு வந்தா நீங்களும் அப்படிதான். இல்ல இந்த கேம்ல நீ ஜெயிச்சிட்டதுனால மத்ததெல்லாம் நீ ஒழுங்கா பண்ணிட்டேன்னு அர்த்தமா? வீட்ல நீ என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. அதுல என்ன தப்புக்குது? தப்பே இல்ல. என்ன பண்ணாரு இவரு? ரம்யா பண்ணது கூட இவரு பண்ணல. ஆமா தெரியுமா? அவங்க வந்து டிஃபரெண்டா என்னவோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. இவருக்கு சேனல் மட்டும் தான்டா இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. இவருக்கு அப்புறமா நீங்க புதுசா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இது சபரிக்கு வந்து ஆதரவாளர்கள் வந்துட்டாங்க. வருவாங்க, தெரிஞ்ச கதை தானே. எக்கச்சக்கமா சபரி. ஏன்னா இவங்க எல்லாருமே கனிக்கு இருந்தவங்க. இப்ப இன்டர்வியூ கொடுக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாங்கல்ல, அவர் வந்து இப்படி பண்ணாரு, அவர் ரொம்ப நல்லவரு, கானா வினோத்தும் நல்லவர், இவரும் நல்லவர், கானா வினோத் நல்லவர், இவரும் நல்லவர். இவங்க நீங்க அந்த செகண்ட் பொசிஷனுக்காக இவருக்கு வந்து பாக்குறீங்க திவ்யாவை காலி பண்ணணும். அதுதானே எல்லாரும் அவங்கவுங்க உள்ள என்ன பண்றாங்க, வெளில நடிச்சிருக்கிறத சொல்லுவாங்க. இவருக்கு மட்டும்தான் ஆரி டைம்ல பண்ணாங்க பாரு, அவர் வந்து அந்த தமிழ் கையொப்பம் சமூக சேவை பண்ணதெல்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்படி நீங்க பாத்துருந்தீங்கன்னா அனந்தாங்கி நிஷா உள்ள இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த ஃபிளட்டுக்கும் சரி மத்த இதுல ஃபுல்லா இறங்கி ஒரே நைட்டிலே இருந்தாங்க. எல்லாருக்கும் போய் தண்ணி போய் அவங்க டைட்டில் வின்னரு. நாப்கின் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க, பால் எடுத்து போய் கொடுக்குறாங்க, பிஸ்கெட். பாலா உள்ள வந்தாருன்னா முடிஞ்சு போச்சு போலயே. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டேல இருந்து அதையே சொல்லிட்டு இருக்கோம். ஆம்புலன்ஸ் அப்புறமா வந்து இவரு ஒருத்தர் ஒரு ஆக்டர் இறந்துட்டாரு, அவருக்கு பண்ணது எல்லாத்தையும் பண்ணது எல்லா ஆக்டர்களும் இவதான போய் பண்ணாரு. சரி அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.